எனக்கு சொல்லிக் கொடுத்த எத்தனையோ ஆசிரியர்கள் பேர் மறந்து போச்சு. அந்த ஆசிரியர் பேர் மறக்கல, சரோஜினின்னு பேர். அந்த டீச்சர் 6ஆம் கிளாஸ் டீச்சர். நான் SSLC ஸ்டூடெண்ட், எனக்கு அவங்க டீச்சர் இல்லை. அந்த டீச்சர் எப்பவுமே பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு என் வகுப்புல படிக்கிற ஒரு டாக்டரோட பொண்ணு இன்னும் இருக்கா, அவளோட மாட்டு வண்டியில வருவா. அதுலதான் இவங்க வருவாங்க அவங்க வீட்டுல இருந்து. அந்த வண்டியிலேயே அங்க இருக்கிற ஒரு வக்கீலோட பேத்தி வருவா, பத்மான், டிவி பத்மான். நான் மேடை ஏற போறேன், அந்த டீச்சர் கிட்ட வந்தான். ருக்மணி தயார் பண்ணி வச்சிருக்கியா? பண்ணியிருக்கேன் டீச்சர். எங்க அந்த பேப்பரை கொடு. பேப்பரை கொடுத்துட்டேன். இவங்க அந்த நன்றி உரை எழுதி வச்ச பேப்பரை நான் பார்த்து படிக்க போறதுல மனப்பாடம் பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சுக்கிட்டான். வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இங்க வான்னாங்க. என்னங்க, உன் குரல் மைக்குக்கு நல்லா இருக்காது, நீ சொல்ல வேண்டாம், டிவி பத்மா சொல்லட்டும். அவ குரல் கீச்சு கீச்சுங்க. மேடை ஏறுற நேரத்துல என்ன கீழே இறக்கிட்டு உன் குரல் மைக்குக்கு நல்லா இருக்காது, பத்மா சொல்லட்டும்னு பணக்கார பெண் என்ற காரணத்தினால ஏழை பெண்ணான என்ன முன்னுக்கு வர முடியாம என் முயற்சியை பங்கப்படுத்தி கீழே வைத்தா. அந்த முயற்சி தான் இன்னைக்கு உங்க குரல் தான் கம்பீரம் என்ற பெயரை எனக்கு வாங்கி தந்தது என்றால் என்னை வசை சொன்ன அந்த ஆசிரியை நான் மறக்கல.